ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் குயின்ஸ் வேர்ல்ட். பர்பன் பிஸ்கட் வச்சு ஃப்ளஃபியாக கேக் பண்ணிடலாம். அதுக்கு 2 பர்பன் பிஸ்கட் பேக்கெட் எடுத்திருக்கோம். அதில் 20 பிஸ்கட் இருந்துச்சு. அதெல்லாம் மிக்சியில் உடச்சி போட்டுட்டு அதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பவுடர் கூட நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கணும். 1 கிளாஸ் மில்க் எடுத்திருக்கேன். மில்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ண அப்புறமா நம்ம எந்த பேனில் கேக் பேட்டர் ஊற்ற போகிறோமோ அதில் கொஞ்சமாக கீ விட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ பேட்டரை ஊற்றிடலாம். பேட்டரை ஊற்றின அப்புறமா 2 தடவை டேப் பண்ணிக்கணும். அப்போ தான் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நான் குக்கரை ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். குக்கருக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கேக் டினையும் வச்சிடலாம். குக்கரில் மேலே விசில் போடாமல் ஒரு 30 to 45 மினிட்ஸ்க்கு லோ ஹீட்டில் பேக் பண்ணி எடுத்தால் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான பர்பன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் நாங்கள் பண்ணியிருந்தோம். அது என்னென்னா, பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக இருந்திருக்கும். மற்றபடி டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கும்போது பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.